நண்பா இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட் பண்ண போகிறேன். என்ன டேஸ்ட்னா இன்றைக்கி மட்டன் பிரியாணி வேறு லெவலில் பண்ண போகிறேன் நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி பாருங்கள், பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டிருக்கேன். ஸோ பேலீஃப் ஒரு 3 இது போட்டிருக்கேன். இதுதான் கல்லுப்பு என்ன வச்சுருக்கேன், சென்ட்ரல் வேறு கீ ஊற்றுவேன். ஸோ இது வந்து தயிர். இது வந்து என்னென்னு தெரியுங்களா, இது வந்து அரைச்சி போடுறேன் இன்றைக்கி. ஸோ அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். என்னன்னா கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி வச்சுருக்கேன், அரைச்ச பிரியாணி. ஸோ இது மாதிரி. ஸோ 2 வெங்காயம் போட்டுடலாம், டொமேட்டோ. ஸோ நான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா இன்றைக்கி வந்து செம்மையாக வந்து மட்டன் பிரியாணி, அது வேறு ஸ்டைலில் பண்ணுறேன்பா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எனக்கு 500 ரீச் ஆகிட்டேன், இன்னும் ஒரு 500 தான் வரணும். ஸோ நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நண்பா. ஓகே நண்பர்களே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டேன், 2 வெங்காயம். ஸோ இப்போது ஊற்றினோன்னு தான், ஆயில் இல்லாமல் அப்படியே போட்டுறோம் தான். சட்டி நல்லா சூடாச்சு, போட்டோன்னு தான். ஆயில் ஊற்றாமல் போட்டுருக்கேன், சீக்கிரம் முடியும். ஸோ கல் உப்பு போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து பாயில் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து மட்டன் ஒரு 3/4 கிலோ இருக்கும் நண்பா. இது பாயில் பண்ணி மட்டன் அப்போ தான் ஈஸியாகும். இதில் கூட கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஸோ கரெக்டாக கொஞ்சம் வேக வச்சுட்டு அதில் போடுறேன். இப்போ மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், ஒரு 5 ml இது ஊற்றிங்க. அப்புறம் சன்ஃப்ளவர் ஒரு 5 ml ஊற்றிங்க. சூடாகிடுச்சு நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஆனியனில். ஸோ இதோட அப்படியே இது போட்டுடலாம், சின்ன பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுடலாம். அப்படியே வரும் போட்டாச்சு. போட்டாச்சு. ஸோ மட்டன் வந்து சும்மா லைட்டாக தான் பாயில் பண்ணியிருக்கேன், ரொம்ப பாயில் பண்ணல, ரொம்ப குக் பண்ணல, ரொம்ப வேக வைக்கல, ஒரு 3/4 வேக வச்சுருக்கேன். அப்புறம் இதில் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து பிரியாணி சூப்பராக சாப்பிடுவேன். ஸோ இப்போ இதோட இது போட்டுக்கிறேன், பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ அரைப்பேன், அதுலேயும் பச்சை மிளகா போட்டுறேன். ஸோ இதோட சிஞ்சா கலி பேஸ்ட் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதோட மட்டன் போட்டுறேன். இப்போ நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடும். ஸோ நல்லா வேக. ஸோ புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்குறேன். நல்லா கொஞ்சம் வேகட்டும், மசாலா பிடிக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு லெமனு தயிர் அப்படியே ஊற்றிடலாம். நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி ஸ்லைஸ் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு, கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகட்டும். மட்டன் கொழுப்போட சூப்பராக இருக்குது. ஆட்டுக்கறி இங்கே இருக்க ஆட்டுக்கறி ரொம்ப வேறு லெவலாக இருக்கும், ஆனால் கொழுப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சவுதியில். இதோட இப்போ லெமன் போட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் நல்லா புரிஞ்சு விட்டுருங்க. ஒரு 1/2 பழம் போட்டுங்க. பெரிய பழம் வந்து 1/2 பழம் போட்டுங்க, சின்ன பழம்னா ஒரு 2 பழம் போட்டுங்க. இதுதான் ஃப்ளிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஒரு 20-30 ml தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ நான் அதில் மிக்ஸ் பண்ணுவேன், மிக்சியில் இப்படி அரைப்பேன், அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றுவேன், நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வந்து ரைஸ் வேக வச்சுட்டு லைட்டாக வேக வைப்பேன், ரொம்ப ஆஃப் பாயில் கூட இல்லை. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்சம் சூடு பண்ணி இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மசாலாவோட அது நல்லாயிருக்கும் சாப்பிடுது.
ஸோ பிரியாணி ரைஸு பாஸ்மதி இது நம்ம இப்போ இதில் வந்து இப்போது கிரைண்டரில் அரைக்க போகிறேன். இந்த பாருங்கள் ஜீரா வந்து ஒரு 5 கிராம் போட்டுங்க நல்லா இன்னும் அரைக்கிறதுக்கு. ஸோ இதோட தயிர் ஊற்றிடுவேன். தயிர் ஒரு 30 ml ஊற்றிக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்புறம் சில்லி பவுடர் ஒரு 3 கிராம் ஊற்றிங்க, அதில் 5 கிராம் போட்டுங்க, எனக்கு கொஞ்சம் காரம் வேணும். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கரம் மசாலா அது ஒரு 3 கிராம் போட்டுங்க. கரம் மசாலா போட்டாச்சு. பிரியாணி மசாலா அது ஒரு 3 கிராம் போட்டுங்க, ஜாஸ்தி தேவையில்லை. மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட தான். ஸோ இதோட பச்சை மிளகாவும் போட்டோம்னா இதில் வந்து பச்சை மிளகா வர மிளகா அது கூட போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகா நான் போடுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி மூடியாச்சு, அரைச்சிட தான். இப்போ வந்துருச்சு. ஸோ எடுத்துடலாம் கறி. ஸோ நல்லா மசாலா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம். ஸோ இந்த மசாலா நான் மிக்சியில் அடிச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். மிக்சியில் அடிச்சாச்சு செம்மையாக. தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும் சிக்கன் பிரியாணி. ஸோ இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுறேன். நம்ம இப்போ மசாலா போட்டாச்சு சூப்பராக. இன்னும் ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலா குடிக்கிட்டோம் எண்ணெயில். 5 நிமிட்ஸ். இப்போ ரைஸை போட்டுறாம்போ சோறு. ஸோ அப்படியே பாதி இதில் போட்டுறேன், மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக இது பண்ணிக்கிறேன், ஸ்லோ பண்ணிக்கிறேன். இதில் இருக்குது நல்லா சாப்பாடு எரிஞ்சிடும். ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு தம்மை போட்டுடலாம். பார்த்து இது பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிடும் ரைஸு. ஸோ லைட்டாக தான் நான் பாயில் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பிரியாணி சூப்பராக செய்யலாம். மேலே நீங்கள் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணுங்கள். ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரைஸை கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடுவோம். அப்புறம் மட்டன் பீஸு ஸோ வேறு வேறு இருக்கும். இப்போ தம்மு போட்டுறேன். ஸோ இப்போ அப்படியே இந்த கொத்தமல்லி அப்படியே தூரி போட்டுடலாம். ஸோ அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேலே போட்டாச்சு நம்ம. ஸோ இது அப்படியே தம் போட்டுடலாம். ஸோ அப்படியே தம் போட்டுறோம் நம்ம. ஸோ ஓகே தம்மு முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னு. 3 நேரம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்து இதில் தண்ணி இருக்கும், பார்த்து எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பிரியாணி ரெடி, வேறு லெவலாக இருக்குது. ஓகே நண்பா, என்ன நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா. ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பக்காவாக வருது. என் ஃப்ரெண்டு வந்துட்டார் ஊர்லேருந்து, பீகார்லேருந்து. ஸோ ரெடி. ஸோ ஃப்ரெண்டுக்கும் போட்டாச்சு, நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இன்னொருத்தர் வரேன்னு சொன்னார், அதை காணும். ஸோ மட்டன் பீஸ் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இது எலும்பு தான், இது போன், இது ஒன்றும் இல்லை கறி. ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இதுதான் கறி கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பிஸ்மில்லா. ஸோ ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ கொஞ்சம் காரம் போட்டேன், அதனால தான். அருமையாக இருக்குன்பா, வேற லெவலாக இருக்குது. ஸோ மட்டன் பீஸு செம்மையாக இருக்கும்.
இது பாருங்க கோல் போல் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் 500 ரீச் ஆகிட்டேன், இன்னொரு 500 வரணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஸ்டுடியோ பார்க்கலாம். ஜெசாக்குல்லா கர்.